Praise the Lord. Praise the Lord. I didn't plan to come here this morning, இந்த காலையில் நாங்கள் ஒரு பிளான் வரல. but God had planned this. கர்த்தர் இதை நியமித்தார். Okay, so whatever I'm going to speak is something God wants to speak to you. நான் எதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேனோ அது கர்த்தர் உங்களோடு பேசணும்னு அவர் நிச்சயித்திருக்கிறார். I was asking God, what should I speak? ஆண்டவரே, நான் என்ன பேசணும்னு நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். And He impressed on my heart 3 things that I need to share this morning. அவர் 3 காரியங்களை குறித்து அவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். The only problem is each of those things I can speak for one whole day, so which means 3 days. என்னவென்றால் அந்த ஒவ்வொரு பகுதியும் நான் ஒரு நாளுக்கு நான் பேச முடியும். So God didn't tell me how much to speak. That's a problem now. ஆனா இப்போ எவ்வளவு பேசணும்னு கர்த்தர் என்னோட சொல்லல. Pastor said 1 hour. ஊழியக்காரர் சொன்னார் 1 மணி நேரம் என்று. Okay, so if I preach for 1 hour, she is going to translate for 1 hour, so that's going to be 2 hours message today. So ஊழியக்காரர் 1 hour பேசினா நான் translation 1 hour, so 2 மணி நேரம் நீங்க இங்க உட்கார வேண்டியதா இருக்கு. Are you okay with that? பரவாயில்லையா? Thankfully our church has 1 hour gap before the next service. என்னன்னா இப்போ இந்த ஆராதனை முடிந்ததும் in between 1 hour break இருக்கு. So I can use a little more extra time if I need. So அந்த 1 மணி நேரத்தை நான் உபயோகிக்கலாம்னு யோசிக்கிறேன். Okay, I hear that everybody is shaking their heads, so I'm happy about that. So எல்லாரும் நீங்க சம்மதிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். The title of my message this morning is how to be a winner. இந்த காலவெளியில் என்னுடைய செய்தியின் தலைப்பு நாம் எப்படி வெற்றி பெற்றவர்களாய் இருக்கலாம் என்று. I know everybody wants to be a winner. எல்லாருமே நம்ம வெற்றி சிறந்தவராய் இருக்கணும்னு விரும்புறோம். I hope you also want to be a winner. நீங்க எல்லாம் கூட அதே தான் விரும்புகிறீங்கன்னு யோசிக்கிறேன். Anybody wants to be a loser here? யாராவது இங்க தோற்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? So every one of us want to be a winner. எல்லாருமே நம்ம ஒரு வெற்றி சிறந்தவராய் இருக்கணும்னு விரும்புகிறோம். Especially when the start of a new year, everybody is very positive. விசேஷமா ஒவ்வொரு ஆண்டும் துவக்கும் போது நம்ம அது ரொம்ப உற்சாகத்தோடு அது நம்ம யோசிப்போம். And lot of us make lot of plans in the new year. நிறைய காரியங்களை நம்ம பிளான் பண்ணுவோம். Some of us want to lose weight. சிலர் என்னன்னா உடல் எடை குறைக்கணும்னு யோசிப்போம். Some of us want to do well in our studies. சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நல்லா படிக்கணும்னு யோசிப்போம். Some of us want to do well in our jobs. நம்முடைய வேலையில நேர்த்தியாக செய்யணும்னு யோசிப்போம். So we all have some kind of plans. இப்படியா வெவ்வேறு காரியங்கள் நம்முடைய மைண்ட்ல இருக்கும். And some of us as believers also we have some plans. ஒரு விசுவாசிகளாக கூட நம்ம சில காரியங்களை நாம் யோசித்து வைத்திருப்போம். We tell the Lord, I will pray every day this year. ஆண்டவரே, இந்த வருடத்துல ஒவ்வொரு தினம்தோறும் நான் ஜெபிப்பேன் சொல்லலாம். I will read my Bible. தினம்தோறும் வேதத்தை வாசிப்பேன். But when we look at our lives after few weeks, சில வாரங்கள் கழித்த பிறகு the positive attitude you have, the joy that you have to do things slowly comes down. அந்த நேர்மறையான அந்த உணர்வுகள் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். So where does this hopeful positive feelings go? இந்த ஒரு நேர்மறையான நல்ல உணர்வுகள் அது எங்க போயிடுது? In the world outside, in the world outside you have lot of gyms. I don't know whether you have gyms here. அநேக இடங்கள்ல உடற்பயிற்சி ஸ்தலங்கள் உண்டு, ஜிம்முங்க இருக்கும். Okay, what the gym does is every January 1st they hire lot of equipment. இந்த ஜிம்ல என்ன பண்ணுவாங்கன்னா புதிய புதிய கருவிகளை அவங்க வாங்கி அந்த இடத்துல வைப்பாங்க. No, they won't buy, they will hire it. ஹையர். ஓகே, வாடகை வாங்குவாங்க. Okay, you know why? After 2 weeks all the subscription that has come in stops. என்ன காரணம்? அது 2 வாரம் கழித்து என்ன ஆகும்னா நிறைய பேர் அந்த புதுசா ரெஜிஸ்டர் ஆகணும் ஜிம்முக்கு நிற்பாங்கல்ல, அவங்க அது அப்படியே அது குறைஞ்சு போயிடும். Okay, after a month they give back all the equipments. So அந்த 1 மாதம் கழித்து அந்த வாடகைக்கு வாங்கின அந்த பொருட்களை அவங்க மறுபடியும் கொடுத்துடுவாங்க. People like you and me will pay for the subscription for a 1 whole year,
the gym makes enough money in that 1 month. நம்மளை போல நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அந்த ஜிம்ல நம்ம போய் உடற்பயிற்சி செய்யணும்ட்டு போய் காசு கட்டுவோம். ஆனால் அது 1 இயர் ஆகும். They don't use it. அந்த ஜிம்முக்கு நம்ம போவாது அப்படியே நின்னுடுறோம். The gym makes the money. ஆனா அந்த ஜிம் அவங்க என்ன பண்றாங்க, அதிகமான பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க. So we pay the subscription and we don't have money to put offerings also sometimes. நாம் கட்டணத்தை கட்டுகிறோம், ஆனா சில நேரத்துல அதிகமான கட்டணத்தை கட்டுகிறோம். So we spend money in so many things by not planning well. சரியாக நாம் ஆலோசனை இல்லாததுனால நாம் என்ன பண்றோம், அநேக காரியங்களை நம்ம வீணாக பணத்தை செலவழிக்கிறோம். Sometimes we don't use our head, we use our heart, our emotions and make decisions. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய சிந்தனையை உபயோகிக்காம நம்முடைய இருதயத்திலிருந்து இல்லாவிட்டால் நம்முடைய உணர்ச்சி வசமாய் நம்ம அநேக காரியங்களை நம்ம நிர்ணயிக்கிறோம். That's why we get into trouble. அதனால தான் நம்ம அநேக பிரச்சனைக்குள்ள கடந்து போகிறோம். Which is why God wants us to talk about 3 things this morning. அதனால தான் கர்த்தர் 3 காரியங்களை குறித்து நம்மோடு பேச விரும்புகிறார். The first thing I want to talk about is fear. முதலாவது நான் என்ன சொல்லணும்னா, பயத்தை குறித்து நான் சொல்றேன். What is the meaning of fear? பயம் என்றால் என்ன? It's a feeling. அது ஒரு உணர்வு. It's a feeling that something will frightening or painful is going to happen. ஏதோ ஒரு பயங்கமோ ஏதோ ஒரு அசம்பவிதம் எனக்கு நடக்க போகுதுன்ற ஒரு பயம். It's a fear that somebody or something will happen to us. ஏதோ ஒரு காரியம் நமக்கு எதிர்மறையாய் நடக்கும் என்ற ஒரு பயம். Or somebody will do something bad to us. யாராவது நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை செய்வார் என்று ஒரு பயமா இருக்கும். Is there anyone here without fear? இங்க யாராவது பயமே இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? Is fear good or bad? பயம் என்றது நல்லதா கெட்டதா? கெட்டதா? கெட்டது. Okay. I say that there is also fear that is good. பாஸ்டர் என்ன சொல்றேன்னா, ஒரு பயம் இருக்குது, அது நல்ல ஒரு பயமா இருக்கு. Okay. Many of you ride a cycle or a scooter or a car on this road, right? இந்த ரோட்ல வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வாகனங்களை நம்ம ஓட்டுறோம். Any of you traveled on this road on 120 kilometers speed? இந்த ரோட்ல என்னைக்காவது நீங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கீங்களா? I have tried to touch 80 here. Very difficult. இந்த இடத்துல 80 இதுல வந்து ஓட்ட ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா ரொம்ப கடினம். Okay. Why? ஏன்? Because I'm afraid I will get into an accident. ஏனென்றால் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்ற ஒரு பயம். Okay, so some element of fear is good. கொஞ்சம் பயம் இருப்பது நல்லது. In certain areas. சில காரியங்களில சில விஷயங்கள்ல. It keeps us alert. அது நம்ம வந்துட்டு அலர்ட்டா இருக்க செய்யுது. Okay, when pastors ask you to come to the stage to sing a song or pray, all of you have a little fear. ஊழியர் நம்ம வந்துட்டு இங்க எதிர்க்க வந்து ஏதாவது பாடலோ இல்ல வேதத்தை வாசிக்கணும்னா அது கொஞ்சம் சிலருக்கு பயம் இருக்கும். You are all happy to come here, but there is also a little fear. எல்லாருக்குமே முன்ன வந்து ஏதாவது ஒரு செய்யணும்னு விருப்பம், ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். That little fear will keep you alert and focused. அந்த கொஞ்சம் பயம் வந்து என்ன பண்ணும், நம்ம வந்துட்டு மிகவும் அந்த உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, விழிப்புணர்வை கொடுக்கும் நமக்கு. So it will help us to function better. அது நேர்த்தியாக செய்யத்தக்கதாய் அது உதவும். But the fear that I'm going to talk about is the bad kind of fear. ஆனால் நான் இப்போ பேச போகிறது அந்த பயம் என்றது, it is bad, is it? It's bad fear. அது ஒரு நல்ல ஒரு பயம் இல்லை. So we don't need that fear in our lives. நம்முடைய வாழ்க்கையில அப்படியாப்பட்ட ஒரு பயம் தேவையில்லை. When do you see the first instance of fear in the Bible? வேதத்துல பயத்தை குறித்து எந்த இடத்துல முதலாவது நீங்க பாக்குறீங்க? You can speak. Where? ஆதியாகமம், ஆதாம். What is the incident there? Okay. Adam went and hid from the Lord. ஆதாம் என்ன பண்ணார், தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டார். Because he was afraid, because he sinned. ஏனென்றால் அவர் பாவத்தை செய்தபடினால் அவர் போய் ஒளிந்து கொண்டார். Okay. Every time we sin, we also do the same thing. நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போது நாமும் அதை தான் செய்கிறோம். Even when we don't sin but we are not fully right with the Lord,
we do the similar thing of hiding from God. நாம் கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு இல்லாத போது கூட நாம் இப்படியாப்பட்ட பயத்தில் நாம் கடந்து போகிறோம். Adam was hiding behind a tree. ஆதாம் வந்து மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருந்தார். Where do we hide? நாம் எந்த இடத்துல நாம் போய் ஒளிந்து கொள்கிறோம்? Do you also find a tree? Because many of the cities you don't even have trees. சிட்டில எல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல மரங்க இல்ல, நம்ம போய் ஒளிய முடியாது. So where do you hide? நீங்க எந்த இடத்துல போய் ஒளியறீங்க? பயம் வரும்போது என்ன பண்றீங்க நீங்க? Everybody has this. Everybody has. Okay. எல்லாருக்கும் செல்போன் உண்டா? What to do with the cell phone? அதை வெச்சுன்னு நம்ம என்ன பண்றோம்? செல்போனோட என்ன பண்றோம்? Are we in control of the cell phone or the cell phone is in control of us? செல்போனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோமா இல்ல அது நம்மை ஆளுகை செய்தா? When you are free for 5 minutes, you want to open and see some message. நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா இருக்கும்போது என்ன பண்றோம்? போனை எடுத்து ஏதாவது ஒரு பார்க்குறோம். But very soon you discover you were there on that phone for an hour or two. You didn't even realize that. அந்த 5 நிமிஷம் சொல்றேன், ஆனா கொஞ்ச நேரம் பார்த்தா அது என்ன ஆகுது? அது 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ அந்த போன்ல நம்ம நேரத்தை கழிக்கிறோம். And then you feel guilty that you wasted time. அதுக்கப்புறமா ஐயோ நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு, என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டேன்னு நம்ம குற்ற மனசாட்சியோடு இருக்கிறோம். Why do we take that phone? எதுக்கு நம்ம அந்த போனை உபயோகிக்கிறோம்? Sometimes we don't like to be silent. சில நேரங்கள்ல நம்ம வந்துட்டு அமைதியா இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. Because when you are silent, lot of turmoil happens inside your head. ஏனால் நம் அமைதியா இருக்கணும்னு யோசிக்கும் போது நம்முடைய சிந்தையில அநேக குழப்பங்கள் பிரச்சனைகள் உண்டாகுது. So we don't want to face them. ஸோ அந்த பிரச்சனையை அந்த குழப்பத்தை நம்ம எதிர்க்க நமக்கு விருப்பம் இல்லை. So we try to distract ourselves. அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த போன் நிமித்தம் நம்ம அதை குறித்து யோசிக்க கூடாதபடி நாம் செய்கிறோம். There's also another type of fear that comes from pride. இன்னொரு ஒரு விதமான பயம் என்னவென்றால் பெருமை நிமித்தம் வருகிற பயம். And we need to cover that. அதை நாம் மறைக்க விரும்புகிறோம். So what do? அப்ப என்ன செய்கிறோம்? We put a post on Instagram, YouTube or a short and then see how many people like us. ஸோ என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் இது என்ன செய்வாங்கன்னா இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ அங்கே வந்து ஒரு ரீல்ஸோ ஒரு வீடியோஸோ நம்ம போட்டுட்டு அநேகர் நம்ம பார்த்து நம்ம விருப்பப்படணும்னு நம்ம அதை செய்கிறோம். If the likes don't come, then we feel something is wrong with us. அநேகர் நம்மளுக்கு அந்த தம்ஸ் அப் கொடுக்கலன்னா அப்போ என்ன, ஓ எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். And we try to avoid people. அப்போ ஜனங்களை நம்ம சந்திக்க விருப்பம் இல்லை. See, a lot of us communicate with friends online, but we don't meet them face to face. அநேக முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாட்ஸ்அப்போ மற்ற இதுங்களை உபயோகப்படுத்தி நம்ம பேச விரும்புகிறோம், ஆனால் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்க விரும்புறதில்ல. Okay, because we don't know how to face people. ஏனென்றால் நாம் ஜனங்களை எப்படி எதிர்க்க வேண்டும், என்ன செய்யணும் என்று நமக்கு அநேக முறை தெரியும். And this became a problem after the COVID lockdown. இது கோவிட் ஆன பிறகு தான் இது அதிகமாயிற்று. Okay, so I know you don't stay in a city, so you have more opportunity to meet each other. நீங்க இங்க சிட்டில இல்லாததுனால அநேகரை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்புகள் உண்டு அதிகமா. So I'm hoping that your experience is not like this. ஸோ உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை போல இல்லைன்னு நான் யோசிக்கிறேன், சிட்டியில் இருக்கிறவங்களை போல. There are different type of fears that we go through. நம்ம வாழ்க்கையில அநேக விதமான பயங்களை நம்ம சந்திக்கிறோம். One of the biggest fears people have is fear of death or danger. ஒரு பெரிதான ஒரு பயம் என்றால் மரணத்தை குறித்தோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடக்குமோ என்ற ஒரு பயம். Okay. Now this fear is sometimes seen a little more with mothers. அநேக முறை இப்படியாப்பட்ட பயத்தை நம்ம தாயார் இடத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். They are afraid something will happen to a child. என்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆயிடுமோன்ற ஒரு பயம். See, you can have a little bit of fear because that's normal, natural. நமக்கு கொஞ்சம் அந்த அப்படியேப்பட்ட பயம் இருக்குது, அது நார்மல். But some people are so afraid that they do not let the child do anything on their own. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவ்வளோ பயம், அவங்க பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல அவங்க இந்த பிள்ளைங்களை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. Especially when you have to give a bike or a car.
விசேஷமா ஒரு வண்டி ஓட்டுறனோன்னு ஒரு சூழ்நிலையில. That is why children also steal the key and slowly take the bikes away. அதுதான் பெற்றோங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவாக அந்த வாகனத்தின் கீயை எடுத்துன்னு போய் தெரியாம வாகனத்தை ஓட்டுறாங்க சில A lot of பிள்ளைங்க. smiles are happening, so which means that's something that happens here also. ஸோ இங்க கூட இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். When my parents had to give me a bike, my mother did not allow that. பாஸ்டருடைய அம்மா வந்துட்டு இவர் வண்டி ஓட்டணும் போது அவங்க அம்மா ஒத்துக்கலையா. Because she was working with the road transport in Bangalore. ரோட் போக்குவரத்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து தாயார் வேலை பண்ணி She was the கொண்டு typist there. அவங்க டைபிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. So every day, every accident that the government bus does, it comes to her and she types 20 years old, 22 years old, 20, all college students. So she said, no bikes for you. ஸோ இவங்க தாயார் ஒவ்வொரு நாளும் என்ன அந்த போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை செய்ததுனால ஆக்சிடென்ட் ஆகிற எல்லா காரியத்தையும் இவங்க அம்மா தான் அது வந்து டைப் பண்ணி அனுப்பணுமா. அது அந்த எல்லாம் வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க. So she would say, no bikes, stay at home. அதனால வந்து இவருக்கு வாகனத்தை கொடுத்து அவங்க தாயார் மறுத்தார்கள். Thankfully, my dad saw me riding somebody's bike. அப்போ இவங்க அப்பா என்ன வேற யாராவது வண்டியை ஓட்டுறது இவங்க தகப்பனார் பார்த்துருக்காரு. Then he scolded me and said, you get your bike, don't drive others' bike. ஸோ அப்போ என்ன அவங்க தகப்பனார் திட்டி மற்றவங்க வாகனத்தை ஓட்டாது என்று அவருக்கு ஓட்ட அனுமதி கொடுத்தாரு. Some mothers are so afraid, some parents are so afraid of their children that they don't even allow them to make friends. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயத்தினால ஃப்ரெண்ட்ஸே வேண்டான்ற ஒரு பயத்தில் அவங்க தடை செய்வாங்க. Especially believing parents, do not let your children to mingle with non-believers. சில நம்ம விசுவாசங்கள் அப்படி அவிசுவாசம் இல்லாதவர்களோடு இணையக்கூடாது என்று நம்ம யோசிப்போம். We are afraid that those children will influence our children. எதுக்கு பயப்படுறோம்னா அவங்க போல நம்முடைய பிள்ளைங்க மாறிடுவாங்களோன்ற ஒரு பயம். Why are we not saying our children will change the other people? ஏன் நம்ம யோசிக்க கூடாது நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அந்த பிள்ளைகள் மாறலாம் என்று. Some fathers are so protective of their daughters. சில தகப்பனார்கள் அவங்களுடைய மகளை குறித்து ரொம்பவே யோசிப்பார்கள். பாதுகாப்பு செய்யணும்னு யோசிப்பாங்க. You know how protective? They won't even let the child go to the kitchen and cook something because they're afraid they'll get some burn. ஏதோ கையில் சுட்டுக்குமோ சமையல் செய்யும் போதுன்னு தகப்பனாருங்க என்ன பண்ணுவாங்க, அவருடைய மகள்களே போய் சமைக்க கூட விட மாட்டாங்க. Okay, so that's one kind of fear. இது ஒரு விதமான பயம். The another kind of fear is fear of failures. இன்னொரு விதமான பயம் என்னென்றால் நாம் தோற்று போயிடுமோ என்ற ஒரு பயம். Okay, this is something God addressed in the Old Testament. இது வந்து பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். Let's turn to Deuteronomy chapter 20 verse 8. Can somebody read that for us? Deuteronomy 28. உபாகமம் 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனம். 28. பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். Okay, God was giving rules for war. கர்த்தர் வந்து யுத்தத்தை எப்படி செய்யணும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். So he was saying, you need to tell the people, if you are afraid of the war, then go back home, don't go to the war. உங்களுக்கு ஒருவேளை யுத்தம் செய்ய பயமா இருந்தா நீங்க திரும்பி போலாம் என்று சொன்னார். Why? Because you will discourage the other person. ஏனென்றால் மற்றவர்களை நம்ம வந்துட்டு உற்சாகப்படுத்தாமல் போய்விடுவோம் என்று. And you see that in the story of Gideon. இது கிதியோனுடைய லைஃப்ல நாம் பார்க்கலாம். Lot of people came to support Gideon in the war, but God said, tell people who don't want to be there to go back. அந்த யுத்தத்துக்கு போவதற்காக கிதியோனோடு அநேகர் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, பயப்படுவர்களை யாவரையும் நீ திருப்பி அனுப்பிவிடு என்று சொன்னார். Even then that was a big number. God said, reduce that also. அவங்க அதிகமான
பேர் வந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னார், அவங்கள யார் பயமா இருக்கிறாங்களோ அவங்கள திருப்பி அனுப்பிவிட்டு என்று Okay. சொன்னார். Because this fear of failure is so contagious that it will touch other people around you. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேனோ தோர்த்து போயிடுவேன்ற அந்த பயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கூட இருக்கிறவங்களுக்கும் அது அதே மாதிரி ஒரு பயம் வந்துவிடும். Okay. If you are in a school or a college setup, you will understand this better. இது காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்ல படிக்கிற நபர்களுக்கு இது நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். There will be a group of people who are good at studies, they will not mingle with others. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நன்றாக படிப்பாங்க, நல்லா படிக்காத பசங்களோட அவங்க சேர மாட்டாங்க. And there's one group which doesn't study. இன்னொரு ஒரு குரூப் பார்த்தா அவங்க சரியாக எதுவுமே படிக்காத இருப்பாங்க. In between is a group. இதுக்கு மத்தியில ஒரு குரூப் உண்டு. Many of us are in that group. அதுல தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். If you talk to the people who study well, you will also have little confidence and do better. ஒருவேளை நன்றாக படிக்கிறவங்க கூட நாம சேர்ந்தா நம்மள வந்துட்டு நல்ல தைரியத்தோடு இருப்போம்னு யோசிப்போம். But if you listen to the people who are not good at studies, even what you studied also you forget in your exam. சரியாக படிக்காத நண்பரோடு இணைந்தா நம்ம படித்ததும் மறந்து போயிடுவோம். Which is why it's so important for the people around you in your lives. People around you in your lives, because based on how the people are or your friends are, that's how your behavior also will change. நாம் யாரோடு நம்ம இணைந்து நம்ம உறவு கொள்றது ரொம்ப முக்கியம். அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் வந்து நாம் தேர்ந்தெடுக்குவோம். நான் பயமா இருக்குமா, பயம் இல்லாத வாழ்மா என்று நாம் அதன் அடிப்படையில் தான் இருப்போம். If you are with believers that are very strong in the word and prayer, your life also will grow up. ஒரு விசுவாசி நல்ல கர்த்தருக்குள்ள திடமனதோடு வேதத்திலும் ஜெபத்திலும் அவங்க திடனா இருந்தால் நாமும் அவளை போல மாற முடியும். Okay. Another fear people have is the fear of the future. சில பேருக்கு என்னென்றால் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். Unfortunately, you know how big is the future? நம்முடைய எதிர்காலம் எவ்வளவு பெருசு நமக்கு How many தெரியுமா? years is the future that we worry about? எத்தனை வருடத்தை குறித்து நாம் எதிர்காலத்தை குறித்து நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். 20 years, 30 years, 40 years, depending on how old you are. நம்முடைய வயசுக்கு பொறுத்து நம்ம யோசிப்போம். 20 வருஷமும் 30 வருஷத்தை குறித்து இப்பவே நம்ம யோசித்துட்டு இருப்போம். Say I'm above 40, 50, so I'm probably thinking of another 30, 40 years max. ஊழியர் வந்து இப்போ 50 பிளஸ், அதனால என்ன சொல்றாரு, நான் அடுத்து 20 30 வருஷத்தை குறித்து நான் யோசிப்பேன். Some of us do so many degrees thinking that we'll get a better job. நம்ம அநேகர் என்ன பண்றோம், அதிகமாய் படிக்கிறோம் என்னென்றால் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்று யோசனையோடு. One friend says you study computers, you'll get a better job. சில பெற்றோர் சொல்வாங்க, நீ கம்ப்யூட்டர் படிச்சா உனக்கு நல்ல நேர்த்தியான வேலை You கிடைக்கும். study computers but you don't get a job. ஆனா கம்ப்யூட்டர் படிச்சும் சிலருக்கு வேலை கிடைக்காத ஒரு நிலைமை. Somebody comes and says, no, now what is popular is you should be in AI. இப்போ பிரசன்ட் என்னன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துட்டு இப்போ கரண்ட் இதுல இருக்குன்னு சிலர் So you சொல்வாங்க. keep jumping things but you don't achieve anything else. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒன்றுலயும் நிலை இல்லாமல் ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறி மாறி போகிற வாய்ப்பு உண்டு. Sometimes even with business we do that. Whatever is popular, everybody jumps into that business. சில நேரங்களில் இது வியாபார விஷயத்தில் கூட இப்படி நாம் செய்வோம். எது அந்த நேரத்தில் நல்ல ஓடுதோ அதைத்தான் நம்ம செய்ய விரும்புகிறோம். Because we are so worried about our future. ஏனென்னா நமக்கு எதிர்காலத்தை குறித்து மிகவும் பயம். But what we need to understand as believers is our future in this earth is very small, but then our future continues for a longer period. நாம் விசுவாசிகளாக நாம் என்ன யோசிக்கணும்னா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்முடைய அந்த எதிர்காலம் சிறிதளவு காலத்தான், ஆனால் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று நாம் எப்பொழுதும் யோசிக்க Our வேண்டும். future is eternity. நம்முடைய எதிர்காலம் வந்து நித்தியமாக இருக்கிறது. So if our future is eternity, why are you so worried about this 1 inch mark on the scale? Because that's very small. Sorry. So our future is such a big, if you draw a line on a piece of paper, if that's our eternal life, probably a small bit is our life on this earth.
நம்முடைய ஒரு பேப்பரை எடுத்து ஒரு லைன் போட்டா அந்த லைன்ல ஒரு சின்ன ஒரு மார்க் தான், சிறிதளவு தான் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில. So if you have fear of the future on earth, then we make poor decisions. இந்த பூமியில இருக்கும்போது நம்ம எதிர்காலத்தை குறித்து அதிகமா பயத்தோடு நாம் இருந்தா நாம ஒரு சரியான ஒரு டிசிஷன்ஸை நம்மால எடுக்க முடியாது. Okay, and we make poor decisions and it affects our life on this earth. அநேக முறை நம்ம தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால, தீர்மானங்களை எடுக்கிறதுனால அது நம்மை பாதிக்கும். Okay, I'm going to talk about one more fear. இன்னொரு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Fear of abandonment. யாராவது நம்மை தள்ளி விடுவார்களோ, கைவிடப்பட்டு போற ஒரு நிலைமை குறித்து நம்ம அநேக முறை நாம் பயப்படுவோம். We fear that our friends or loved ones will leave us. ஒருவேளை நம்முடைய நெருக்கமானவர்கள், நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ இல்ல நம்முடைய உறவினர்களோ நம்மை கைவிட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கும். We are constantly looking for signs that others like us. எப்பவுமே நம்ம அடுத்தவங்க நம்மளை நேசிக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்போடு நாம் இருப்போம். It usually happens with couples. அநேக முறை இது கணவன் மனைவிக்குள்ள இது நடக்கும். When a husband or wife tells their spouse, I love you, they want to hear that more and more. ஒரு கணவனோ மனைவியோ அவங்க ஒருத்தருக்கு ஒரு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது அது மறுபடியும் கேட்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. It is nice to hear that. அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. But some people, even if you tell that, they can't understand that. ஆனா சில நேரங்களில் அதை மறுபடியும் சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. Even with little problems, they will come and ask, do you really love me? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, உண்மையா நீ என்ன நேசிக்கிறியான்னு போய் கேட்பாங்க. Especially when the dal has more salt or no salt and the husband's face changes, then the wife thinks that maybe he doesn't love me. ஒரு சில நேரங்களில் கொழும்புல உப்பு கம்மியாக இருந்தால் கணவருடைய முகம் மாறி போயிட்டு அப்போ ஒருவேளை என்னுடைய கணவர் என்னை நேசிக்கிறாரோ இல்லையான்ற ஒரு பதட்டம் உண்டாகும். When you go back home and forget to buy that vegetable she asked, and then you see her face, then what do you think? No matter what I do, this woman is not loving me enough. I cannot satisfy her. She's always having problems with me. ஒருவேளை கணவர் போய் கடையில் போய் காய்கறி வாங்க மறந்து விட்டால் அந்த மனைவி ஒரு பார்வை நோட்டம் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஓ இந்த என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறது இல்லையான்ற ஒரு ஆலோசனை இல்லை சிந்தனை இம்மிடியேட்டா வந்துடும். Some of us like to always please others. சில நேரங்களில் நம்ம எப்பொழுதும் அடுத்தவங்களே நம்ம ப்ளீஸ் பண்ணுவோம். அடுத்தவங்க நம்மளை விரும்பணும்னு எப்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கும். You don't like to do something, but because you have to please the other person, you do it. நமக்கு ஒருவேளை ஒருத்தர் ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க, ஆனா அது நமக்கு செய்ய உள்ளத்துல விருப்பம் இல்லை. ஆனா அவங்கள நம்ம எப்போ அவங்க நம்மளை விரும்பணுன்ற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம அதை செய்வோம். We are afraid to say no. ஏனென்றால் நமக்கு இல்லை முடியாதுன்ற ஒரு பயம், நமக்கு அது சொல்றதுக்கு நமக்கு பயம். Because we think if we say no, then they will not like us and they will go away from us. நாம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அவங்க நம்மை மறுத்து விடுவார்கள், அவர் நம்மை விரும்ப மாட்டார்ன்ற ஒரு பயம். Okay, so I want to take you to a passage now. Let's turn to Exodus chapter 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10-12 வசனம். A very familiar passage. இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி. Let's hear verse 10 to 12. யாராவது யாத்ராகமம் 14:10-12. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். Okay,
What is the fear we see here? What kind of fear? இங்க என்ன விதமான பயத்தை குறித்து நாம் படிக்கிறோம்? What fear was this? சாப்பாடை குறித்து பயமா? I think we need to read that verse again. Verse 10. 10வது வசனம் இன்னொரு முறை வாசிக்கலாம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்தியர் What were they afraid of? Uh, எகிப்தியர் possibly slavery again, and maybe death also for many of them. A fear of death was there. அவங்களுக்கு என்ன மரணத்தை குறித்து பயம் இருந்தது. Okay. When we have fear, one of the things that happens is we doubt God. நமக்கு அநேக முறை பயம் என்று வரும்போது நம் கர்த்தரை குறித்து கர்த்தரை குறித்து நம்ம சந்தேகப்படுறோம். Okay. The verse very clearly says they were terrified and cried to the Lord. அந்த இடத்துல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா அவர்கள் மிகவும் பயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Okay. When we are afraid, we should cry out to God. நாம் பயப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். But the next verse says, அடுத்த வசனம், they said to Moses, மோசே நோக்கி என்ன சொன்னார்கள்? were there not enough graves in Egypt that you brought us here to die? எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்றால் இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தீங்க என்று. So if you are actually crying to God, why do they have to go to Moses? அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்ப மோசே இடத்தில் எதுக்கு இவங்க போணும்? Because they did not believe that God could save them. ஏனென்றால் கர்த்தர் அவரை ரட்சிப்பார் என்ற ஒரு அவளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. Because 10 plagues happened in Egypt. 10 வாதைகள் எகிப்தில வந்தது. Still they didn't know who God was. அதையெல்லாம் பார்த்து கூட அவங்க கர்த்தர் யார் என்று இந்த ஜனங்க அறியாமல் போனார்கள். Because 430 years in slavery makes a lot of changes. ஏனென்றால் 430 வருடம் அவங்க என்ன அடிமைத்தனத்தில் இருந்தனால அவங்களுக்குள்ள அநேக மாற்றங்கள் உண்டாயிற்று. Before 430 years, how many people went to Egypt? எகிப்து தேசத்துக்கு எத்தனை பேர் போனார்கள்? 70 people. 70 பேர் போனார்கள். Okay. When they left Egypt, they say it was almost 20 lakh people. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் 20 லட்சம் ஜனங்கள் வெளியே வந்தார்கள் என்று சொல்கிறது. It took 70 members to become 20 lakhs, 430 years. அந்த 70 பேர் 20 லட்சமாக 430 வருடங்கள் ஆயிற்று. And God told them that only 2 people will enter the promised land, everybody will be replaced. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா 2 பேர் தான் promised land வாக்குத்தத்த தேசத்துக்கு 2 பேர் தான் போவாங்க என்று கர்த்தர் சொன்னார். How long did God take to replace that population? அந்த ஜனங்கள் எல்லாம் அவர் கர்த்தர் அழிக்க எத்தனை நாள் ஆயிடுச்சு? 40 years. 40 வருஷம். What people took 430 years, God could do that in 40 years, 1/10 of the time. 430 வருடங்கள்ல எது அதை 40 வருடத்துல கர்த்தரால் மாற்ற முடியும். When you trust God, God can do a lot of miracles in your life. நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும். So the question God is asking you is, when fears come, do you really trust me? கர்த்தர் நம்முடைய இடத்துல இந்த கேள்வி கேட்கிறார், நீ பயப்படும் போது என்னை நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியான்னு கர்த்தர் கேட்கிறார். So how do we overcome these fears when they come? இந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம்? Our familiar verse, 2 Timothy 1:7. 2 திமோத்தி 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். God has not given us a spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. So when we have fears like this, what spirit is functioning in our lives? நமக்கு இப்படியாப்பட்ட பயம் இருக்கும்போது எப்படியாப்பட்ட ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது? If you say I am a child of God, then where is that power and love and self control? நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் அந்த அன்பும் பலனும் தெளிந்த புத்தி எங்க போகுது? When we look at the Old Testament in 2 Chronicles chapter 20, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது we see King Jehoshaphat. யெகோஷாபாத் ராஜா அங்க இருந்தார். He is facing 3 armies against him. அங்க 3 ராஜாக்கள் இவருக்கு விரோதமா யுத்தம் செய்ய வர்றாங்க. And he goes before God.
அவர் கர்த்தரிடத்தில் போய் முறையிடுகிறார். And God listens to his prayer. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு Even without fighting any battle, he wins the war. அங்க Victory. இவங்க ஏதோ ஒரு யுத்தமே செய்யாம கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்தை செய்து அவர்களை அந்த 3 ராஜாக்களை தோற்கடித்தார். If you need victory in your life, you need to go to God and pray. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வேணென்றால் நாம் கர்த்தரிடத்தில் போய் முறையிட வேண்டும். The Israelites went to God, but they also went to Moses and fought with him. இங்க நம்ம பார்க்கிறோம் என்னென்றால் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரிடத்தில் முறையிட்டாங்க. ஆனா மோசே இடத்தில் போய் அவங்க என்ன பண்ணாங்க? வழக்காடினார்கள். So you need to take all your battles to the Lord. நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும்போது அது நாம் கர்த்தரிடத்தை கொண்டு போக வேண்டும். If you don't want the battle, it's too late for you. நமக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டத்தை எதிர்க்க முடியலன்னா No, it's too late for you. If you don't want it, it's too late for you. அது வேணா என்றால் அது It's already late. Because when you became a believer, you entered the war field. நாம் ஒரு விசுவாசிகள் ஆன முதற்கொண்டு நாம் யுத்த களத்தில் நாம் போகிறோம். Whether you fight or not, you are in the battlefield. If you don't fight, you will be a casualty. நாம் அந்த முதல் ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து நாம் அந்த யுத்த களத்திலே நாம் இருக்கிறோம். But we better fight. ஆனால் அந்த யுத்தத்தை நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். Which is why the Bible very clearly says, put on the full armor of God. அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 அதிகாரத்திலே பவுல் சொல்றார். So we don't have an option to get outside the battlefield, but till we go into eternity, we will be in the battlefield. நாம் கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் போற வரைக்கும் நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம் யுத்தத்தை எப்பொழுதும் செய்து கொண்டு தான் இருக்க The வேண்டும். spirit of fear will keep coming to attack us and to trouble us. பயத்தின் ஆவி எப்பொழுது நம்மை தொந்தரவு செய்யும். But we need to take control of it and use the armor of God. நாம் சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு எப்பொழுதும் அதை எதிர்கொண்டு நாம் நிற்க வேண்டும். Okay, Matthew 6:14 says this way. மத்தேயு 6 அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுது. Do not be anxious about tomorrow. நாளை குறித்து எதையும் கவலைப்படாதீங்க என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. I think let's hear that verse. அந்த வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 6 அதிகாரம் 34வது வசனம். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனின் பாடு போதும். Okay, many of your fears about tomorrow is invalid. நாம் அநேக முறை நாளை குறித்து பயப்படுது அது தேவையற்ற ஒரு விஷயம். Because we lose our peace and happiness for today. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அந்த சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். When you're worried about tomorrow, it means you're telling God, I don't trust you. நாம் நாளைக்கு குறித்து நம்ம பயப்படும் போது நம்ம கர்த்தரிடத்தில் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் உண்மையாக நான் விசுவாசிக்கல என்று தான் நாம் சொல்றோம். The danger is you try to become the God of your own lives. நாம் என்ன பண்றோம்னா நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தராய் மாறி விடுகிறோம். I don't trust you to be the God of my life, to provide for me, so I will put my own effort and do things my way. ஆண்டவரே, நான் உங்களை முற்றிலுமா என்னுடைய காரியங்களுக்காக என்னுடைய தேவைகளுக்காக நான் விசுவாசிக்கவில்லை. ஸோ என்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நாம் என்ன பண்றோம்? நாம் அநேக பிரயாசப்படுகிறோம். That is like salvation by works. அது என்னென்றால் செயல்முறையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்று. That kind of a Christian life is very pathetic. அப்படியாப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியான காரியம். Because you don't have the strength of the Lord or the joy of the Lord. ஏனென்றால் தேவனுடைய மகிழ்ச்சியோ தேவனுடைய பலனோ நமக்கு இல்லாம போயிடுது. Because He has given everything freely for us. We just have to accept it and use it. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So you need to trust in God. அப்படி என்றால் நாம் முதலாவது கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். So you will overcome every fear. அப்பொழுதுதான் எல்லா பயத்தையும் நாம் மேற்கொள்ள கர்த்தர் பலனை கொடுப்பார். Okay, the second thing that God wanted me to talk here is about hurts. முதலாவது நான் பயத்தை குறித்து பேசினேன். இப்பொழுது காயப்படுத்துதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். The church is full of hurt people. அநேக சபைகளில் நாம் பார்க்கும்போது நாம் காயப்பட்டவர்களாக இருக்கிறோம் வெவ்வேறு விதத்தில். When we are injured physically, everybody can see it. நமக்கு சரீர விதமாக ஏதாவது ஒரு காயப்பட்டிருந்தால் அது எல்லாரும் பார்க்க முடியும்.
But the hurts that we carry in our heart, nobody can see that. ஆனா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் அந்த அஹ், அஹ், காயங்கள் அநேகர் பார்க்க முடியதில்ல. Okay. It usually happens when somebody says something or does something that hurts us. அநேக முறை யாராவது நம்மை குறித்து ஏதாவது தவறாய் பேசிட்டா அவங்க துக்கப்படுத்தா இப்படியாப்பட்ட காயங்கள் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது. Okay. So sometimes we feel ignored. For example, let's say you're coming into church and pastor is busy doing something. You say, "Praise the Lord, pastor." Pastor didn't hear because he was busy doing something. But instead of waiting there, you go back and tell someone else, "I wished pastor, but pastor is not happy with me because yesterday I did something, so he didn't wish me." அநேக முறை நம்ம என்ன பண்றோம்னா பீயிங் இக்னோர் நம்ம வந்து ஐயோ அவங்க என்ன கவனிக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு வரீங்க, பாஸ்டர் அவர் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் பிஸியாக இருக்கிறார், அவர் உங்களை கவனிக்கல. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒருவேளை ஊழியர் என் மேலே ஏதாவது கோமா வருத்தமாக இருப்பாரா, அதனால தான் என்னை கவனிக்கலையான்னு நம்ம யோசிப்போம். It happens on a day-to-day basis when you go to your school, college, workplaces. இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக இடத்துல நாம் சந்திக்கிறோம். If the boss has not wished you or acknowledged you, then you feel, okay, maybe my job is at a problem. நான் ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய எஜமானன் அவர் வந்து நம்மளை பார்க்கல, இல்லை நான் ஒருவேளை அவர் விஷ் பண்ணும், நாம் அவருக்கு வணக்கம் சொல்லும்போது அவங்க அது செய்யலைன்னா, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன்ற ஒரு உணர்ச்சி. You know how that happens in our homes? நம்முடைய வீடுகளில் இது எப்படி நடக்குது தெரியுமா? When the husbands forget the birthday of the wife or the anniversary day, then the problem starts. கணவன் தன்னுடைய மனைவியுடைய பிறந்த நாளோ இல்லை திருமண நாளை மறந்து விட்டால் அப்போ இந்த பிரச்சனையை நாம் பார்க்கலாம். Even if you are married for 20 years, whatever happened on the day of marriage, you will hear that day. அந்த 20 வருஷம் ஒருவேளை திருமணம் ஆயிருந்தாலும் ஒருவேளை கணவன் மறந்துட்டா நடந்தது எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு சொல்லுவாங்க. It started on day 1. That day you did this and this is continuing. So இது வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்கிற ஒரு நிலைமைக்கு வருவோம். Okay, so being ignored is a problem. ஸோ ஒரு ஒதுக்கப்படுதல், ஒரு தள்ளப்பட ஒரு அது வந்து அது நமக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. Secondly, when people say something bad about you or wrongly say things about you. அதுலேயே வந்து பார்க்கணும், நம்ம எப்போ துக்கப்படுறோம் வேதனைப்படுறோம்னா, நம்மை குறித்து அடுத்தவங்க தவறாக பேசுகிறாரோ இல்லை சிந்திக்கும் போது அப்படி ஒரு வேதனை துக்கம் உண்டாகிறது. Did people say bad things about Jesus? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் தவறா பேசினாங்களா? பேசினாங்களா இல்லையா? பேசினாங்க. Okay. So did they say wrong things about him? அவரை குறித்து தவறாக பேசினார்களா? Yes. We are all his child, right? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே. If he has spoken so many about him, will they speak about us? இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக பேசும்போது நம்மை குறித்து பேச வாய்ப்பு உண்டா? Then why are we getting hurt? அப்போ எதுக்கு நம்ம அது வேதனைப்படணும், துக்கப்படணும்? Paul was saying, "Oh, I am so happy that I was beaten, I am suffering for Christ." Why are we not being happy? பவுல் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக அநேக துன்பங்களை பட்டேன், சரீரத்தில் பாதிக்கப்பட்டேன், ஆனால் நான் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். நாமே அதை செய்ய முடியல. Okay. Sometimes we are also hurt because people reject us. அநேக முறை நாம் வேதனைப்படுறோம், ஏனென்றால் அடுத்தவங்க நம்மளை வந்துட்டு என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம Okay. I'm going to give small example here. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க, When you want your children to obey you, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படினோன்னு நம்ம விரும்புகிறோம். you know what we tell our children? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? We tell our children, "You are my child, you will only do this." அப்போ என்ன சொன்னால், நீ என்னுடைய பிள்ளை தானே, ஸோ இது நீ செய்யணுன்ட்டு நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறோம். You will only do this because you're my child. நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ இதைத்தான் செய்வேன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்கிறோம். So whatever the child wants to do, we'll go outside and do it where you are not there. நாம் அப்படி சொல்கிறதுனால ஒருவேளை தன்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்னு விரும்பு அது பெற்றோருக்கு முன்பாக செய்யாமல் வெளியே போய் அது செய்யும். Then we also command the child, "If you are my child, you should do this." அநேக நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு கட்டளையிடும், நீ என் பிள்ளையா இருந்தால் இது நீ செய்து தான் ஆகணும் உண்டு. And some of us go one step ahead and said, "If you do this, you are not my child." சில நேரில் நம்ம என்ன சொல்றோம், நீ இதை செஞ்சா நீ என்னுடைய பிள்ளை இல்லை என்று நாம் சொல்றோம்.
This happens in their childhood. இது நம்முடைய சிறு பிள்ளை காலங்களில இது நடக்குது. You know, when I deal with them when they are 40 years, 50 years struggling in life, and it goes back to those moments where they felt rejected and hurt by their parents. இந்த இப்படியாப்பட்ட காரியங்களை சின்ன பிள்ளை தனத்துல நமக்கு அந்த காயப்பட்ட நிலைமையை நம்ம எப்போ இது அது மேற்கொள்றோன்னா 40 வயசுலையோ இல்லை 30 வயதோ ஆன பிறகு இந்த காரியங்களை குறித்து நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். So as parents, it's very important how you treat your children. நம்முடைய பிள்ளைங்களை நம்ம எப்படி நாம் வளர்க்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். It could be a child, it could be a dad, mom, brother, sister, friend, anybody can do that. அது நம்முடைய பிள்ளைக்கோ இல்லுடைய பெற்றோர்க்கோ இல்லுடைய நண்பருக்கோ நாம் இப்படியாய் செய்ய முடியும். Which is why the word very clearly says, discipline your children in the Lord, not the way அதுதான் you like கர்த்தருடைய it. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ள உடைய பிள்ளைகளை சரிப்படுத்துங்கன்னு வசனம் சொல்லுது. Okay, let's look at an incident in the Bible. 1 Samuel chapter 30 verse 3 to 6. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6 வசனங்கள். David finishes a war and comes back. When he comes to Ziklag, nobody is there. தாவீது என்ன பண்றாரு? ஒரு யுத்தத்துக்கு போய் சிக்லாக் என்ற இடத்துக்கு திரும்பி வரார். அங்க வந்தபோது அங்க யாரும் காணும். அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், மற்ற எல்லாரையும் என்ன பண்ணாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டார்கள். Let's hear the verse. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். Okay. Now when people are hurt, they always hurt others. நாம் காயப்பட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா நாம் மற்றவங்களை காயப்படுத்துறோம். Okay. You might have some people in your life, you try to avoid them all the time. சில நேரங்களில் நம்ம சிலரை நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள சந்திக்க நம்ம விருப்பப்பட மாட்டோம். Because when you talk to them, they will make you feel a little hurt. ஏனென்றால் நம்ம அவங்க பேசும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்ம காயப்படுத்துவாங்க. Because they are actually hurting. ஏனென்றால் அவங்க ஆல்ரெடி காயப்பட்டதுனால எப்பவுமே அடுத்தவங்களை அவங்க காயப்படுத்துவாங்க. So when we are hurt, we are not focused on anybody else, so we tend to hurt others. ஸோ நாம் காயப்பட்ட நிலைமையில இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே அடுத்தவங்களை நாம் காயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். So what do we do when we get hurt? நாம் காயப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நம்ம என்ன செய்றோம்? We need to, as 1 Peter 5:7 says, a very familiar passage. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 வசனம் என்ன சொல்லுது? Cast all your anxieties upon him, for he cares for you. உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார் என்று. Okay. Do you know what is the meaning of the word cast there? கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள் என்றால் என்ன? Okay. In those days, instead of lorry, what did they have? What was the lorry of those days? அந்த காலத்துல அவங்க லாரிக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணாங்க? Camels. ஒட்டகத்தை அவர்கள் உபயோகித்தார்கள். Okay. So men would carry load on their shoulders and then put it on the camel. ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹெவி திங்ஸை பாரத்தை எடுத்து என்ன அவங்களுடைய ஷோல்டர் மேல வைத்து அந்த ஒட்டகத்தின் மேல அவங்க எடுத்து போடுவார்களாம். When you see people carrying loads and putting on a truck, do they take it and put it delicately? நம்ம இந்த பாரமான சுமை சுமக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியா இப்படி போடுறாங்களா? No, they need to put a lot of effort to lift it off their shoulders and then put it onto the truck or the camel. அவங்க அதிக ஒரு பிரயாசப்பட்டு அந்த பாரத்தை எடுத்து அவங்க அந்த லாரியிலயோ ட்ரக்ல எடுத்து போடுறாங்க. So that's the word picture that the Bible talks about. You need to put that effort to take what is bothering you, what is hurting you, and give it to Jesus. கர்த்தருடைய வசனம் இப்படித்தான் சொல்லுது. நம்ம அந்த அந்த ஒரு பிரயாசப்பட்டு அந்த பாரத்தை முழுவதுமாய் நாம் கர்த்தரிடத்துல போட்டு விட வேண்டும். When you pray to God and say, God, take away this hurt, He says, give it to me. ஆண்டவரே இந்த வேதனை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றார்? நீ அது என்னிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்றார். We are all very good at step 1. God, take this away from me. நம்ம ஆண்டவரே இதை எடுத்துடுன்னு சொல்றதுல செய்றோம். But
casting it onto him, taking it and giving to him is a problem. ஆனால் முற்றிலுமாய் அதை எடுத்து கர்த்தரிடத்தில் நாம் செலுத்துவது அதில் தான் கடினப்படுறோம். Because when you do that, then you will find that liberty and freedom. அது முற்றிலுமாய் கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது தான் நமக்குள்ள வந்துட்டு அந்த ஃப்ரீடம் விடுதலை உண்டாகும். Okay, God is never a debtor to any person. கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. When you give your problems, your hurts to God, he will give you his peace and strength for you. கர்த்தர் வந்து நம்முடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தை அவர் In the verse we saw that David strengthened himself in the Lord. இந்த வசனத்திலே நாம் என்ன படித்தோம்? தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொண்டார். He was living in an Old Testament where whenever they had to accomplish something, the Spirit of God would take hold of them and use them. பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை ஒருவர் செய்யணும் என்றால் அந்த நேரத்தில் ஆவியானவர் அவர் மேலே வந்து பலன் கொடுத்து அந்த காரியத்தை செய்ய அவர் உதவி செய்வார். But we are in a time where the Holy Spirit is always with us, so which means we have his strength all the time. ஆனால் இந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எந்த காலத்திலும் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அது அப்படி என்றால் நாம் எதையும் செய்ய அவர் நம்மோடு இருந்து அவர் பலப்படுத்துகிறார். We see an incident in 2 Timothy chapter 4 and verse 17. 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். Paul talks about his experience. பவுல் இப்படியாய் சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு பலனை கொடுத்தார் என்று. Okay, now all of you are believers. நாம் எல்லாம் விசுவாசிகளா இருக்கோம். Is the Lord with you or not? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? So where is his strength then? அப்போது என்றால் நம்முடைய பலன் எங்க இருக்கிறது? Why are we so hurting without giving it to him? ஏன் நம்ம வந்து துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறோம் கர்த்தரிடத்தில் முற்றிலுமாய் அதை அர்ப்பணிக்காமல்? In Romans chapter 8, Paul gives a list of so many things and says, no, nothing can separate me from the love of Christ. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து அநேக காரியங்களை குறித்து சொல்லி அவருடைய பாடுகளை குறித்து சொல்லி என்ன சொல்றார்? கர்த்தரிடத்திலிருந்து இவைகள் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று. In spite of all those things, I am still a conqueror. இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் நான் வந்து ஒரு வெற்றி சிறந்தவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். So that should be our experience this morning. நம்முடைய ஒரு வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஒரு காரியம் தான் நடக்க வேண்டும். Long as you are alive in this earth, you will have hurt. People will hurt you. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க நம்மளை துக்கப்படுத்துவார்கள், காயப்படுத்துவார்கள் தான். But the secret is take the hurt and give it to Jesus as soon as possible. ஆனால் அது நம்ம என்ன பண்ண இம்மீடியட்டா கர்த்தரிடத்தில் அந்த துக்கத்தை கொண்டு போய் அவரிடத்தில் வைத்து விட வேண்டும். Many of us are like Pharaoh in those moments. Pharaoh. அநேக முறை நம்ம என்ன பண்றோம்? பார்வோனை போல நாம் There were frogs in all of Egypt. எகிப்து முழுதும் தவளைகள் இருந்தது. And he calls Moses to take the frogs away. மோசேயை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு? இந்த தவளைகள் எல்லாம் எடுத்து அனுப்பிவிடு என்று சொல்றாரு. And Moses very clearly asks, when do you want me to do that? அப்ப மோசே சொல்றாரு, இது எப்ப செய்யணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு. And Pharaoh like a fool says, tomorrow let should go. பார்வோன் என்ன சொல்றாரு? அவரு ஒரு முட்டாளா நாளைக்கு போகணும்னு சொல்றாரு. So till tomorrow he is still staying with the frogs. அப்படி என்றால் நாளைக்கு வரைக்கும் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு? அந்த தவளைகளோடு தான் அவர் வசித்தார். Many of us modern day believers are like that foolish Pharaoh, staying with our hurts instead of just handing over to Jesus and receiving the healing. நாமும் அநேக முறை இப்படி தான் செய்கிறோம். அந்த துக்கத்தை அந்த வேதனையை நம்ம வைத்துக்கொண்டு அது இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு அது சரிப்படுத்தி கொள்றோம் என்று நம்ம யோசிக்கிறோம். Some of my clients come from their doctors after visiting their doctors. சில நம்முடைய சில கிளையன்ட்ஸுங்க என்ன பண்றாங்க? டாக்டர்ஸ் பார்த்துட்டு வராங்க. Because doctor does all the test and says no problem, body is fine. வைத்தியர் வந்து டெஸ்ட் பண்ணி என்ன சொல்றாரு? உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. But there are all symptoms there. ஆனா அநேக சரீரத்தில் அப்படியேப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தெரியுது. So doctor says go talk to a counselor because this is not medical physical issue but a psychosomatic issue. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? இது வந்து சரீர பிரகாரமான பிரச்சனை இல்லை, இது மன ரீதியான ஒரு பிரச்சனை. அதனால தான் உன் சரீரத்தில் இப்படியாப்பட்ட பாதிப்புகள் உண்டு, நீ போய் ஒரு கவுன்சிலர் ஆலோசகரை பார் என்று சொல்றாங்க. So when we work with them and they talk about some of the challenges they faced as a child or growing up years,
after they heal from those incidents, their back pain goes, some of them thyroid problem goes, a lot of physical problems goes away for them. ஸோ அவர்கள் நம்மிடத்தில் பேசி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் தீர்க்க செய்யும் போது என்ன ஆகுது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஒருவேளை வந்துட்டு சரீர பாதிப்புகள் இல்லை சிலருக்கு வந்து கழுத்து வலி இருக்கும், இல்லை சிலருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும், சிலருக்கு வந்து மற்ற சரீர பிரகாரமான பாதிப்புகள் வியாதிகள் இருக்கும். அது அப்படியே தானே மறைந்து போகும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் மன ரீதியாக சரிப்படுத்தும் போது. I had one client who came one day and said, my back pain is gone, I was playing football with my son. ஒரு நாள் இவருடைய கிளைண்ட் வந்து சொன்னார், எனக்கு இப்போ என்னுடைய பேக் பெயின் இல்லை என்று சொன்னார், என் பையனோடு நான் ஃபுட்பால் ஆடினேன். Okay, and he never told me that before. அதுக்கு முன்பாக அதை சொல்லவில்லை இவரிடத்தில். So I asked him, what happened, tell me the story. நீ என்ன நடந்தது, எப்படி இது உன்னுடைய பேக் பெயின் போயிடுச்சுன்னு சொல்லுன்னு கேட்டேன். Okay, in his high school time there was an issue in his house. அவருடைய ஹை ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு காரியம் நடந்தது அவருக்கு. That's when the back pain started for him. அப்பதான் அவருக்கு அந்த முதுகு வலி ஆரம்பித்தது. In our sessions, he was about 45 years old when he came for session. அவர் இந்த ஆலோசனைக்கு வரும்போது 45 வயது. So we dealt with some of his childhood issues. அவரோடு அவருடைய சிறிய வயதில் நடந்த சில பிரச்சனைகளை, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த சில பிரச்சனைகளை நாம் அதை குறித்து நாம் dealt with them. Okay, so what happened was he was willing to forgive for the hurt he was carrying and let go of the hurt. அவர் அந்த அநேக விஷயத்துல சின்ன வயசுல காயப்பட்ட காரியங்களை அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆலோசனை நேரத்துல அதெல்லாம் வந்துட்டு மன்னிக்க அவர் மன்னித்து விட்டார். Okay, if you carry hurts in your heart, your body will suffer. நம்முடைய இருதயத்துல வேதனைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கும் போது சரீர ரீதியாக நாம் பாதிக்கப்படுவோம். Once you reach 35-40 years, it will show up in your bodies. அது 35-40 வருடங்கள் ஆகும்போது நம்முடைய சரீரத்தில் அது நாம் பார்க்க முடியும். So if you want to have a healthy body, you should also have a healthy mind and heart. நமக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரம் இருக்கணும் என்றால் ஆரோக்கியமான மைண்டும் இருக்க வேண்டும். Okay, so we need to overcome fears, we need to heal our hurts, and the third thing, நமக்கு வந்து நம்முடைய பயத்தை விட்டு நீங்க வேண்டும், நம்முடைய பாதிப்புகளை எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அதையும் சரி செய்து கொள்ள வேண்டும். thirdly, we have what we call as needs, basic needs. அடிப்படையான தேவைகள் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. Physical needs like food, shelter and clothing. சரீர பிரகாரமான ஆகாரம், உடை, தண்ணீர், வசிக்க இடம். Emotional needs. உணர்வு பூர்வமான தேவைகள் உண்டு. We have financial needs. பண ரீதியான தேவைகள் உண்டு. Finances for daily expenses. தினந்தோறும் நமக்கு வேண்டியதான தேவைகள். Investments and future planning. அநேக காரியங்களுக்கு நமக்கு பண தேவை உண்டு. We have social needs. சமுதாயத்தை பிரகாரமான தேவைகள் உண்டு. We have spiritual needs. ஆவிக்குரிய தேவைகள் உண்டு. Relationship with God, relationship with one another. கர்த்தரோடு மனிதரோடு உறவு கொள்வது. We need spiritual gifts so that we can do ministry. ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு வேண்டும், ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாய். And we need spiritual fruits, which is a result of our personal growth. ஆவிக்குரிய கனிகள் வேண்டும், ஏனால் நாம் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும். Let's go back to the Exodus story, Exodus chapter 17. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் verse 1 to 3. 1லிருந்து 3வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். Okay, now they don't have water to drink. இங்க குடிக்க தண்ணீர் இல்லை. What are they doing?
அவர் என்ன செய்தார்கள்? In the first instant, we saw they cried to God. முதலாவது இதுல பார்க்கும்போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Okay, but I told you, but they were not focused on God. ஆனால் கர்த்தரை உண்மையாக அவர் நம்பவில்லை அந்த இடத்துல. Here it very clearly says they quarreled with Moses. இங்க என்ன பார்க்கிறோம்னா மோசேயோடு அவர்கள் வாதாடினார்கள். So their focus was not on God but on Moses. அவருடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் மேல் இல்லாமல் மோசேயோடு வாதாடுகிறது தான் இருந்தது. When we have needs, unmet needs, physical needs, we have a problem. நமக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்க படாத பட்சத்தில் நமக்கு பிரச்சனை உண்டு. Then we look at everybody around us as enemies. அப்போ நம்மை சுற்றில இருக்கிறவங்களை நம்ம ஒரு விரோதிகளாய் நாம் பார்க்க வேண்டும். We sometimes think that our siblings, our brothers and sisters should take care of us. சில நேரில் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்னோடு கூட உடன் பிறந்தவர்கள் நம்ம பார்த்துக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். It is okay to expect help. அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு உதவி எதிர்பார்ப்பது நல்லது தான். But we cannot be entitled to that. ஆனால் அவங்க செய்து தான் ஆகணுன்றது நம்ம அது எதிர்பார்க்க கூடாது. That's what the people of Israel were doing. They were expecting Moses to give them water. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மோசே தான் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தார்கள். So when you have a need, where do you go? நமக்கு தேவைன்னு வரும்போது நாம் யார் இடத்துல போறோம்? First we ask our family. முதலாவது நம்ம குடும்பத்தார்கிட்ட போய் கேட்போம். Then we ask our relatives. அப்புறமா சொந்தக்காரர்கிட்ட. Then we ask friends. அப்புறமா நண்பர் இடத்துல. Sometimes even pastor. சில நேரங்களில் ஊழியர்கள். When everything fails, then we finally come to God. இது எல்லாம் நடக்காத பட்சத்துல நாம் என்ன பண்றோம்? கர்த்தரிடத்துல போய் கேட்கிறோம். We will be singing in the worship, Jehovah Jireh, God is my provider. நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரே என்னுடைய யெகோவா ஈரே என்னுடைய தேவைகளை சந்திப்பவர் என்று பாடல் பாடுவோம். And then we'll be thinking after the service, this is the person I need to meet and ask some money. ஆனால் ஆராதனை முடிந்த போது இந்த நபரை தான் நான் சந்தித்து என்னுடைய தேவை குறித்து நான் கேட்கணும்னு நாம் சிந்திப்போம். Matthew chapter 7 and verse 7 it says, ask and it shall be given to you. மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. Okay. And the passage continues and says, if a son asks for bread, will you give a stone? ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரோ என்று வசனம் சொல்லுது. And if you evil parents can do so much, how much can me as a holy God do for my children? பொல்லாத நீங்களே இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் உங்களுடைய பரமபிதா எவ்வளவு மேன்மையான காரியத்தை அவர் செய்வார் என்று வசனம் சொல்லுது. When you have needs, you need to focus on the Lord because he is our provider. நம்முடைய தேவையின் வரும்போது நாம் கர்த்தரை மட்டும் தான் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். He is our creator, provider and sustainer. அவர் நம்மை உண்டாக்கினவரும் அவர் நம்மை தொடர்ந்து அவர் காப்பாற்றுகிறவரும் இருக்கிறார். Fears can make us doubt God. பயம் என்ன பண்ணும்? நம் கர்த்தரை குறித்து சந்தேகப்படுத்த வைக்கும். Hurts can cause us to doubt ourselves. வேதனை வரும்போது நமக்குள்ள காயங்கள் இருக்கும்போது கர்த்தரை நாம் சந்தேகிக்க முடியும். No, we doubt ourselves. நம்மை குறித்து நாம் சந்தேகிப்போம். And when we have needs, we can doubt people around us. நம்முடைய தேவைன்னு இருக்கும்போது நம்மை சுத்தில இருக்கிறவங்களை குறித்து நாம் சந்தேகப்படுவோம். So we need to continue to trust God. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நாம் தொடர்ந்து கர்த்தரை மட்டுமே நாம் விசுவாசிக்க வேண்டும். In Galatians 3:14 and 15 we see that he was crucified for our sins. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியே சொல்லுது, கர்த்தர் நமக்காக அவர் காயப்பட்டார் என்று. Because he was crucified so that he could give us the blessings of Abraham. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். All we have to do is go back to the cross and keep exchanging on a daily basis. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் போய் தினம்தோறும் நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத்தை அங்கு கொடுத்து அவரிடத்திலிருந்து நாம் காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். That's the meaning of taking up your cross and walking daily. அதுதான் நம்முடைய சிலுவையை தினம்தோறும் நாம் சுமந்து போகணும்னா இதுதான் வசனம் சொல்கிறது. So many of us live lives in a difficult way because we are carrying with our own strength. நம்ம அநேக முறை இந்த இப்படியாப்பட்ட பாரத்தோடு கடினமான வாழ்க்கை வாழ்றோம். ஏனென்றால் நாம அந்த சிலுவை நாம் தொடர்ந்து நாம் சுமந்து கொண்டிருக்க அந்த பாரங்களை. This morning I want you to ask yourself
Do I have any fears that keeps me from going back to God? நம்முடைய வாழ்க்கையில இப்படியாப்பட்ட சில பயங்கள் இருக்குது. அந்த பயம் நான் கர்த்தரோடு இணைந்து நடக்க முடியாம அது தடையா இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். Are there hurts in my life that is affecting my relationship with God and with my people around me? என்னுடைய வாழ்க்கையில நான் சில விஷயங்களை நான் பட்டிருக்கிறேன்னா அந்த காயங்கள் கர்த்தரோடு நான் நெருங்கி வாழ முடியாமல் அடுத்தவங்களோடு ஜனங்களோடு என்னுடைய உறவு ஒரு சரியான ஒரு நிலையில இல்லாமல் இருக்கிறதா என்றால் நாம் ஆலோசிப்போம், சிந்திப்போம். And if you have needs, do you trust God will provide that for you? நம்முடைய தேவை என்று வரும்போது நாம் கர்த்தரை நாம் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோமா? Let us close our eyes and take a moment and ponder about that. நம்முடைய கண்களை மூடி இதை குறித்து நாம் சிந்திப்போம். It's a time between you and the Lord. நாம் கர்த்தரோடு இப்பொழுது நம்முடைய எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காரியங்களிலே நான் தவறி இருக்கிறேனா, எனக்கு இந்த காரியத்தில் எந்தெந்த விஷயத்தில் நான் காயப்பட்டிருக்கிறேன், எந்த காரியங்களை குறித்து எனக்கு பயம் இருக்குது, எந்த காரியங்கள் என்னோட தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை குறித்து நான் மனுஷனிடத்தில் நாடுகிறேனா இல்லை கர்த்தரிடத்தில் நான் முற்றிலுமாய் நான் அவரை விசுவாசித்து நான் அவரோடு நம்பி நடக்கிறேனா என்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி இதை குறித்து நாம் சிந்திப்போம். கர்த்தரிடத்தில் ஏதாவது நமக்கு துக்கங்கள் இருந்தால், ஏதாவது வேதனைகள் இருந்தால், இன்னும் அடுத்தவங்களை நாம் ஒருவேளை மன்னிக்காத இருந்தால், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க, நான் அடுத்தவங்களை மன்னிக்கணும், இல்லை எனக்கு வேதனையாக இருக்குது ஆண்டவரே என்னுடைய இந்த வேதனை என்னுடைய பாரத்தை நீங்கள் நீக்கி போடுங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தால் அந்த காயம் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை சிறிய வயதிலிருந்து அந்த காயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் பாரத்தோடு இருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பாரம் என்னால் விட முடியல, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு சுகத்தை தாங்க, நீங்கள் எனக்கு விடுதலை தாங்க என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை அவர் செய்வார். இல்லை யாரை குறித்தாவது உமக்குள்ள கசப்புகள் அந்த வேதனைகள் அவளை இல்லை அவங்க என்னை ரொம்பவே என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் அதனால் என்னால் அவங்கள மன்னிக்க முடியாது, அதனால் நான் ஆண்டவரே எனக்கு மன்னிக்க முடியல என்று அவரிடத்தில் நாம் முறையிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த பலனை நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய ஆவியில் நாம் உடைந்து கசைந்து போயிருக்கிறோமா, அந்த எல்லாம் அந்த கசப்பை கர்த்தர் எடுத்து போட்டு அவர் காயப்பட்டவர்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் காயப்பட்டவர்களோடு அவர் பக்கமாக இருக்கிறார் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஸோ எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலவெளியில் நாம் அவரிடத்தில் நாம் இந்த காரியங்களில் கர்த்தர் விடுவிக்க முடியாது நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். Thank you Jesus. எல்லாரும் எழும்பி நின்று இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? எப்படிப்பட்ட பயம் இந்த நாளிலே நம்மை சூழ்ந்திருக்கிறது? ஆபத்தை குறித்து பயம் இருக்குதா? ஆபத்து வந்துவிடுமோ என பயமா இருக்கீங்களா? அல்லது இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேனே, இந்த பாவம் என்னை பற்றி கொண்டது என்ற பயத்தில் இருக்கீங்களா? எதிர்கால பயம் நம்மை ஆழ்த்துகிறதா? ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. மறைந்த குறித்துதான பயம் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் அந்த புதிய ஆண்டில் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஓ தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை ஆனவரை நாம் பெற்றுக்கொண்டா போதும். ஓ கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தா போதும், கர்த்தர் பேரில் சந்தேகம் இல்லாமல் அவரை விசுவாசித்தால் போதும், இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. அந்தந்த நாளுக்குரிய பாடு அதினதின் பாடு போதும், அந்த நாள் அதை குறித்து பயந்துக்குமே தவிர நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Yes, hallelujah. Thank you ஆண்டவரே. அதே போல காயப்பட்டிருக்கீங்களா அல்லது காயப்படுத்திருக்கீங்களா? அநேகர் காயப்பட்டிருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் காயப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இந்த காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யார் நிமித்தமாக தள்ளப்பட்டிருந்தா அது நிமித்தம் காயப்பட்டிருக்கீங்களா? ஓ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னால் எல்லாவற்றிற்கும் ஒரு மருந்து உண்டு, மன்னிப்பு என்பது. அந்த காயப்பட்டிருந்த ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்கள் வார்த்தையின் நிமித்தம் நான் காயப்பட்டிருக்காம்பா. என்னை காயங்களை ஆற்றுகிறவர் நம்முடைய தகப்பன், காயங்களை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஓ என்னை ஆண்டவரை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீஸ். அவர்களை மன்னித்துருங்க. மன்னிச்சு
மன்னிச்சிட்டா போதும். மன்னிப்பு தான் பெரிய ஆயுதம். இன்னும் அநேகர் ஒருவருக்கொருவர் மன்னியாமல் அந்த நடந்த காரியங்களையே யோசித்து சிந்தித்து நாம் தோற்று போகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். மாமியார் மருமகள் பிரச்சனைகளா, வார்த்தைகள் நிமித்தக்க மருமகள் காயப்பட்டிருக்கீங்களா? அல்லது மாமியார் காயப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் காயப்பட்டிருக்கீங்களா? ஓ, பெற்றோரின் நிமித்தம் பிள்ளைகள் காயப்பட்டிருக்கீங்களா? கணவன் நிமித்தம் மனைவிக்கு காயம், மனைவியின் வார்த்தைகள் கணவனுக்கு காயம். அதையெல்லாம் மன்னித்து விடுங்க. நீங்கள் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. அன்பு நிறைந்த கர்த்தர். ஓ ஹalleluya, தயவு பாராட்டுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ள இருக்கார். எல்லா காயங்களையும் கட்டுகிறவர் அவர். அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டில் அவரை சார்ந்து கொள்ள போதும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இப்படி ஒரு நல்ல இளைப்பாறுதலுக்கு தருகிற ஆவியானவர், இப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஓ ஜீசஸ். எனவே எல்லா கவலைகளும் அவர் மேலே வைத்து விடுங்க. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு நாள் முழுவதும், வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும் துணையாக நின்று பெரிய பலத்த காரியங்களை உங்கள் நிமித்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்படி பவுல் சொன்னது போல, துன்பமோ பசியோ பட்டினியோ மரணமோ ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பிணைப்பு நமக்கு வேணும். ஆண்டவருக்குள்ள ஒரு பிணைப்பு நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மை விட்டு தூர போக மாட்டேன், உம்மை நான் விட்டு விட மாட்டேன். ஓ என் ஆண்டவர், நீங்க உம்முடைய ஜனங்கள், நான் அப்பா, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் அப்பா, உம்மை விட்டு நாங்க தூர போக மாட்டோம். உங்களுக்கு இறுதியாய் ஆண்டவரே கரங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பயத்தின் மத்தியிலே தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனை சார்ந்து வாழணும். காயப்பட்ட நேரங்களில், துக்கங்கள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்த நேரங்களிலே நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளணும். மூன்றாவது பார்த்த நம்முடைய தேவைகள் நிமித்தம் கர்த்தரை சார்ந்து கொள்ள. எப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ, நாம் உலகத்தார் இடத்துல போனால் ஒரு நன்மையும் கிடையாது. தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க தரமாட்டாங்க. தர முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகிடும். தருவேன்னு வாக்கு பண்ணியிருப்பாங்க, அவர்களால் முடியாம போயிடும். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும். ஓ, உங்களுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஓ, உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஒருவர் உண்டு. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் அவர் ஒரு உண்டு. என் பிள்ளைக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் ஒருவர் உண்டு. அந்த தகப்பனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நான் உண்மையே சார்ந்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நாம் மற்றவர்களோடு வாதாடுவதனாலே ஒரு நன்மையும் கிடையாது, மற்றவர்களோட போராடுவதனாலே எந்த நன்மையும் கிடையாது. கர்த்தரிடத்திலே சார்ந்து கொண்டால் போதும், கர்த்தரை இருக பற்றி கொண்டால் போதும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், எல்லா காயங்களையும் கட்டி எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிற, குணப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை இன்னதென்று அறிந்து சரியான நேரத்தில் நமக்கு தருகிற ஆண்டவர், தேவைகளை சந்திக்கிற தகப்பன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு, ஆண்டவர் ஊழியர்களை கொண்டு எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் 100 மடங்கு கீழ்ப்படுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நாங்கள் பற்றி கொண்டு வாழ ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறதான பயத்தின் ஆவிகள் வெளியேறி தெளிந்த புத்தியும் அன்பும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்தல்வீராக அப்பா. காயத்தினாலே நாங்கள் சோர்ந்து விடாதபடி எங்கள் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உண்மையில வைத்து விட்டு ஆண்டவரே, நாங்கள் இளைப்பாறை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லா
பாரங்களும் உம்முடைய கரத்துல வைத்து விட்டோம் அப்பா. சுகமாய் எங்களை தங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர், எங்களுக்கு என்னதென்று எல்லாவற்றையும் நீர் அதினதின் நேரத்தில் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்கிற தகப்பன். அந்தந்த நாட்கள் எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தர் நேர்த்தியாய் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனை. விசேஷமா இந்த நாளில கூட ஆண்டவரே என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களோ எல்லா ஆண்டவரே தேவையையும் கர்த்தர் நீ சந்தித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. புது பலத்தினால் இடை கட்டி கொள்ளுங்க, புது உற்சாகத்தினால் இடை கட்டி கொள்ளுங்க. இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரே உம்மை மனதார துதிக்க வந்திருக்காங்கப்பா. துதியின் சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே பலவீனத்தை எல்லாம் நீக்கி பலத்தினால் எடை கட்டி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. பலவீனம் எல்லா உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை எல்லா உறுப்புகளையும் உடைய கரத்துல தருகிறோம். படுதட்ட உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் உண்டாவதாக, புது உறுப்பு உண்டாவதாக, கை கால் மூட்டு வலிகள் மாறுவதாக, கண்களில் குறைபாடுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருதய கோளாறுகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஸ்பைனல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உம்முடைய சக்கியனா மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் மூடி இருக்கீங்க. உம்முடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஒரு விசை தொடுவீராக. சுகமாக்கும் கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. thank you Jesus. touch Jesus. தொடுங்கப்பா, தொடுங்க. எந்தெந்த பகுதியில வலி வேதனையோடு வந்திருக்காங்களோ இந்த புதிய வருடத்திலே, இந்த முதல் மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே ஒரு சுகத்தை காணட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே செய்தி பகிர்ந்ததான பாஸ்டருக்காக பாஸ்டமாவுக்காக உம்முடைய கருத்துல வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்த வைத்தீரோ அந்த சித்தங்களை நீ நேர்த்தியாய் நடத்தி வரீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவரே புதிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து தேற்றினீர். அதற்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துறோம் அப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. எதிர்கால நன்மைகளால் கர்த்தர் நிரப்புவீராக. விசேஷமாய் இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஒரு விசை நாங்கள் சோதித்து அறிய உதவி செய்வீராக அப்பா. எங்களில் குறை குற்றங்கள் பாவங்கள் மீறுதல் இருந்தா ஒரு விஷயங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த கர்த்தருடைய பந்திக்கு எங்களை ஆயுதப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறங்க தாவே. அப்பா என்னில் தன்னில் தான் பாவம் இல்லை என்போமானால் எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்பா. எங்களில் பாவம் இல்லை பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அல்ல ஆண்டவரே. உங்க இரக்கம் உங்க கிருபை எங்களை இம்மட்டு தாங்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இந்த பந்திக்கு ஆயுதப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கவும் உங்கள் ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணவும் எங்களுக்குள்ளாய் ஒரு புது ஜீவன், புது பலன், புது வல்லமை, புதிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கட்டளிட வேண்டும் ஜெபிக்கிறங்க தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல தருகிறோம். ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பந்தியிலே பங்கு பெற உதவி செய்ய. குற்றம் குறைகளை கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்தது என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.